ஒலிம்பிக் தொடரை இந்தியா 6 பதக்கங்களோடு நிறைவு செய்துள்ளது. தங்கம் ஏதுமின்றி பதக்கப்பட்டியலில் 70வது இடத்தை பிடித்துள்ள இந்திய அணியின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவிலிருந்து 117 வீரர்கள் ஒலிம்பிக் களம் கண்டதில் வழக்கம் போல் இந்த முறையும் வீராங்கனைகளே பதக்க எண்ணிக்கையை தொடங்கி வைத்தனர். துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் 2 பதக்கங்கள் வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார். பதினாறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் களம் கண்டதில் துப்பாக்கிச் சுடுதல், தடகளம், ஹாக்கி, மல்யுத்தம் போன்ற 4 விளையாட்டுகளில் இருந்து மட்டுமே பதக்கம் கிடைத்துள்ளது. மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் மனு பாக்கர் வெண்கலம், 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அணிப்பிரிவில் மனு பாக்கரும் சரோப்ஜித் சிங்கும் இணைந்து வெண்கலம், 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷனில் ஸ்வப்னில் குசாலே வெண்கலம் என்று துப்பாக்கிச் சுடுதலில் இருந்து மட்டும் இந்த முறை 3 பதக்கம் கிடைத்துள்ளது. கடந்த 2 ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதலில் இருந்து பதக்கம் கிடைக்காத நிலையில் இந்த முறை 3 பதக்கத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளனர் நம்முடைய வீரர்கள். கடந்த முறை தங்கம் என்று வரலாற்று சாதனை நிகழ்த்திய நீரஜ் இம்முறை 89.45 தூரம் ஈட்டி எறிந்த வெள்ளிப் பதக்கம் வென்றார். இம்முறை பதக்க நம்பிக்கையில் ஹாக்கி முக்கிய இடம் வகித்தது. அந்த நம்பிக்கையை அப்படியே நிகழ்த்தி காட்டியுள்ளனர் நம்முடைய சிங்கங்கள். வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினை போராடி வீழ்த்தி டோக்கியோவை போலவே இந்த முறையும் பதக்க மேடையை வெண்கலத்துடன் அலங்கரித்தனர். மல்யுத்தத்தில் வினேஷ் போகத் இறுதிப் போட்டி வரை சென்று 100 கிராம் கூடுதல் எடையால் தகுதி இழந்து சட்ட போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஆடவர் 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வெண்கல பதக்கத்தை சத்தமே இல்லாமல் தட்டி தூக்கி வந்தார் அமன். 2008ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 5 ஒலிம்பிக்கில் நம்முடைய மல்யுத்த வீரர்கள் களம் கண்டு பதக்கத்தை கழுத்தில் ஏந்தியுள்ளனர். இது மட்டுமில்லாமல் நூலிழையில் நம்முடைய வீரர்கள் 6 பதக்கங்களை தவறவிட்டுள்ளனர். 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதலில் மனு பாக்கர் 1 புள்ளி வித்தியாசத்தில் 4ஆம் இடம் பிடித்து ஹாட்ரிக் பதக்க சாதனையை தவறவிட்டார். துப்பாக்கிச் சுடுதல் ஸ்கீட் கலப்பு அணிப்பிரிவில் 1 புள்ளி வித்தியாசத்தில் இந்திய அணி வெண்கலத்தை தவறவிட்டது. மேலும் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் அர்ஜுன் 1 புள்ளி வித்தியாசத்தில் 4ஆம் இடம் பிடித்தார். அது மட்டுமில்லாமல் பேட்மிண்டனில் வெண்கலத்திற்கான போட்டியில் லக்ஷயா சென் 1 கிலோ வித்தியாசத்தில் பளு தூக்குதல் வீராங்கனை மீராபாய், வில்வித்தை கலப்பு அணி பிரிவில் தீரஜ், அங்கிதா இணை என்று 6 போட்டிகளில் இந்தியா 4ஆம் இடத்தில் நிறைவு செய்துள்ளது. நட்சத்திர வீராங்கனையான சிந்து காலியிறுதிக்கு கூட முன்னேற முடியாமல் வெளியேறியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிராக் சாத்விக் இணை காலியிறுதியில் தோல்வியடைந்தது. நீரஜ் சோப்ராவால் தங்கம் வெல்ல முடியாதது என அதிர்ச்சிகரமான சம்பவமும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அரங்கேறியுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் 48ஆம் இடம் பிடித்த இந்தியா இந்த முறை 6 பதக்கங்களுடன் 70வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக்கில் தங்கத்தோடு இரட்டை இலக்கத்தில் பதக்கங்களை வெல்வோம் என்ற நம்பிக்கையும் ரசிகர்கள் மனதில் ஏற்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சடையாண்டி.